வணக்கம். சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் அவங்க ஐபிஓ அறிவிச்சிருக்கிறாங்க. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் லிமிடெட் நடத்தக்கூடிய நிறுவனம் தான் மேப் மை இந்தியா. அந்த டீட்டெயில்ஸை நம்ம விரைவா இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சதுல என்னுடைய புரிதல் என்னன்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. இந்த வீடியோல கம்பெனியை பத்தி பார்க்கலாம். ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ் என்ன, தேதிகள் என்ன, என்ன பிரைஸ் பேண்ட்ல வருது, குறைந்தபட்ச முதலீடு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவு செய்ய வேண்டும், வரப்போற பணத்தை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் இருக்கு, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை அடகு வைத்திருக்கிறாங்களா இல்லையா போன்ற தகவல், கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி. அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்ல கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கொடுத்திருக்காங்க. அதை அனலைஸ் செய்து கம்பெனியுடைய ஆப்பரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பி மற்றும் கடன் ரிலேட்டடான ரேஷியோவை விரைவாக பார்க்கலாம். பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மறுமுறை உங்க தரப்புல இருந்து சரி பார்த்து கொள்ளுங்க. கடைசியில் கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ் அல்லது பியர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இந்த கம்பெனி 1995ஆம் ஆண்டில் துவக்கப்பட்ட கம்பெனி. டேட்டா மற்றும் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் விற்பனை செய்யக்கூடிய கம்பெனி. அவங்க பேர்லேயே தெரியுது, மேப் மை இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மேப்ஸ் தான் விற்பனை செய்வது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பிஸ்னஸுங்க. அவங்களுடைய கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்றது பின்வரும் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். கம்பெனி கைவசம் 734 ஊழியர்கள் இருப்பதாகவும் 5000த்திற்கும் மேற்பட்ட கிளைண்ட்ஸ் இருப்பதாகவும் அவங்களுடைய வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸ் டிஜிட்டல் மேப்ஸ், அது ஹை டெஃபினிஷன் மற்றும் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனாக வழங்குறாங்க. இது கூகுள் மேப்ஸ் மாதிரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க. ஆனால் கூகுள் கொடுக்கக்கூடிய சேவையை காட்டிலும் இவங்க அதிகமாக கொடுக்குறாங்க போல இருக்கு. அது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு விற்பனை செய்கிறாங்க. அது வழியாகத்தான் பெரும்பாலான ரெவென்யூ அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அவங்க இணையதளத்தில்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலைகளில் 99% அவங்களுடைய மேப்ஸில் கவர்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் இவங்களுடைய சேவைனா இல்லை, அவங்க வெளிநாட்டிலையும் அவங்களுடைய சேவையை கொடுக்குறாங்க. நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மியான்மார், யுஏஇ, பூட்டான் மற்றும் ஈஜிப்ட் போன்ற நாடுகளிலும் இவங்களுடைய சேவைகளை கொடுக்குறாங்க. அவங்களுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்கிற வேறொரு விஷயம், கம்பெனியுடைய பார்ட்னர்ஸ்னு சில பேர் கொடுத்துருக்குறாங்க. சில பிரபலமான பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. அதில் ஒன்று இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், மற்றொன்று பிட்ஸ் பிலானி, அப்புறம் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த கம்பெனியுடைய பார்ட்னர்ஸாக காட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். யாரெல்லாம் இந்த கம்பெனியுடைய கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பிரபலமான பேர்கள் சில: ஃபோன்பே, ஃப்ளிப்கார்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏர்டெல், ஹுண்டாய், எம்ஜி மோட்டார், ஏவிஸ், சேஃப் எக்ஸ்பிரஸ் மற்றும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நெட்வொர்க்ஸ். ஆமாங்க, கவர்மெண்ட்டும் இவங்களுடைய ஒரு கிளைண்ட்டாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 இந்தியாவிலிருந்து வந்த வருவாய் 65%, ஒட்டுமொத்த வருவாயில் வெளியிலிருந்து வந்த வருவாய் 35%. ஐபிஓ தகவல்கள் விரைவாக பார்க்கலாம். கம்பெனி நிர்ணயித்திருக்கிற பிரைஸ் பேண்ட் ₹1000 லோவர் பேண்ட், ₹1033 ஒரு ஷேருக்கு அப்பர் பேண்ட். லாட் சைஸ் 14 ஷேர். ஸோ குறைந்தபட்சம் 14 ஷேர்ஸ் வாங்கியாக வேண்டும். அப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 14 வாங்க முடியும். ஸோ நம்ம அப்பர் பேண்ட் ₹1033 பிட்டிங் செய்கிறோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக ₹14,462 செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இந்த ஐபிஓவில் ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புது ஷேர்ஸ் உள்ள வருதான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் உள்ள வரல. அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல் வழியாகத்தான் வருது. ஆஃபர் ஃபார் சேல்ஸ்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க இந்த ஐபிஓ வழியாக. கிட்டத்தட்ட 1039.6 கோடிகள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 1 கோடிக்கு மேலே ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும். இது அப்பர் பேண்டுக்கு விலை போகும் பட்சத்தில். ஸோ ஒட்டுமொத்த ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 1039.6 கோடிகள் இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஐபிஓடைய டைம் டேபிள்: டிசம்பர் 9ஆம் தேதி பிட்டிங் ஆரம்பிக்குது. டிசம்பர் 13ஆம் தேதி பிட்டிங் முடிவடையுது. டிசம்பர் 16ஆம் தேதி முடிவெடுக்கிறாங்க யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது. 17ஆம் தேதி கிடைக்காதவர்களுக்கு ரீஃபண்ட். 20ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் டிமேட்டில் போடப்படும். டிசம்பர் 21ஆம் தேதி ட்ரேடிங் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் தகவல் விரைவாக பார்க்கலாம். ராகேஷ்குமார் வர்மா மற்றும் ராஷ்மி வர்மா இவங்க கணவன் மனைவி. இவங்க கையில் 61% ஸ்டேக் இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தவர்களிடம் இருக்கிற எண்ணிக்கை 61%. இது ஐபிஓக்கு முன்னாடி. சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை ஏதாவது அடகு வைத்திருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது எந்த ஷேர்ஸும் இதுவரைக்கும் அடகு வைக்கலன்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக பார்க்கலாம். வரப்போகிற பணத்தை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க நமக்கு முன்னவே தெரியும். ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிடையாது. ஸோ கம்பெனிக்கு எந்த பணமும் கிடைக்காது. ஃபண்ட் ரைசிங் அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல் வழியாக தான். எந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்களோ அவங்களுக்கே பணம் போயிடும். கம்பெனிக்கு எந்த பணமும் இந்த ஐபிஓ வழியாக கிடைக்காது. சரிங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓலன்னு பார்க்கும்போது 35% ரிசர்வேஷன் இருக்குது. ₹2 லட்சம் வரைக்கும் முதலீடு செய்யக்கூடிய நம் அனைவரும் இந்த ரீட்டைல் கேட்டகரியில் தான் வருவோம். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15% ரிசர்வேஷனும், குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50% ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓ வழியாக.
கம்பெனி அவங்களுடைய கடந்த 3 ஆண்டிற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை குடுத்திருக்காங்க. நடப்பு நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்திற்கான டேட்டாவும் குடுத்திருக்காங்க. அது பின்வரும் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இதுல இந்த நம்பர்ஸ் அனைத்துமே மில்லியன் ரூபாயில இருக்குங்க. இது கன்சாலிடேட் பண்ணி இந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீடைல்டா பேசுறதுக்கு நம்ம இப்ப முயற்சி செய்யலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆண்டிற்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டே தான் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதேமாரி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, 19லேருந்து 20 இறங்கி இருக்கு. 20லேருந்து 21 நல்லாவே ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் அதே பேட்டர்ன்ல தான் போகுது. 19லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. 20லேருந்து 21 அதிகமாயிருக்கு. ஸோ நம்ம டீட்டெயில்டா ஒவ்வொரு லைன் ஐட்டமும் பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது 2019லேருந்து 2021 சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 6% அதிகரிக்குது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ். கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 3% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். எபிட்டானா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன். இது பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 20 அதிகரிச்சிருக்கு. 20லேருந்து 21 மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டே தான் வருது. ஒரு பாசிட்டிவான சைன் தான். அதுவும் கடைசி நிதியாண்டு பார்க்கும்போது நல்லாவே அதிகரிச்சிருக்கு. 33.72%. சரிங்க. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 2019லேருந்து 2021 எவ்வளவு அதிகரிக்குது? சிஏஜிஆர் வழியாக ஆண்டிற்கு 42% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 75% அதிகரிச்சிருக்கு. சரிங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது 2019லேருந்து 20 இறங்கி இருக்கு. 20லேருந்து 21 நல்லாவே அதிகரிச்சிருக்கு. 2019லேருந்து 20 இறங்குவதற்கு என்ன காரணம் என் கண்ணுக்கு பட்டது என்னன்னு பார்க்கும்போது, அதர் இன்கம் அப்படின்ற ஒரு கேட்டகரி நல்லா கீழே போயிருக்குங்க. அதர் இன்கம்ல எப்படி வந்திருக்கு பணம்னு பார்த்தீங்கன்னா, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விற்பனை செய்திருக்காங்க 2019லும் 2021லும். 2020ல அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்பனை செய்யல போல இருக்கு. அதனால அதர் இன்கம் வந்து கீழே போயிருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனியுடைய எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிருக்கு 2020ல. சரிங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2019லேருந்து 2021 ஆண்டிற்கு சிஏஜிஆர் வழியாக 33% அதிகரிக்குது. கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 156% அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ROE மற்றும் ROCE. ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. ROE பார்க்கும்போது 2019லேருந்து 20 குறைஞ்சிருக்கு. நம்ம பார்த்துருந்தோம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருந்தது. 2020லேருந்து 2021 நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ROCE பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 20 மறுபடியும் குறைஞ்சிருக்கு. 20லேருந்து 21 நல்லா ஏறி இருக்கு. இந்த 2 மெட்ரிக்கும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. அடுத்தது கடன் ரிலேட்டடான டேட்டா பார்க்கும்போது என் கண்ணுக்கு எந்த கடனும் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சதுங்க. சில ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது கம்பெனிக்கு. ஆனால் அதை கடனாக அவங்க காட்டல. அதெல்லாம் சின்ன அமௌண்ட்டாக தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ கடன் இல்லாத கம்பெனி அப்படின்றது என்னுடைய புரிதல். அதனால் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் நம்ம கேல்குலேட் செய்யலை. அதே மாதிரி கடன் ரிலேட்டடான மெட்ரிக்ஸான டெப்ட் டு எக்விட்டியும் டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் கேல்குலேட் செய்யலை. ஏன்னா என் பார்வைக்கு இது கடன் இல்லாத கம்பெனியாகத்தான் தென்பட்டது. சரிங்க. அடுத்தது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் நான் கால்குலேட் செய்யல. அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத அப்படியே பயன்படுத்த போகிறோம். 2019ல் பார்க்கும்போது 6.38, 2020ல் குறையுதுங்க 4.4, 2021ல் மறுபடியும் அதிகரிக்குது 11.3. சரிங்க. இப்போ நம்ம ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை வைத்துக்கொண்டு அடுத்தது என்ன கால்குலேட் செய்வோம்னா பிஇ, அதாவது ஷேர் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ அதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஷேர் ப்ரைஸ் தேவைப்படுது. இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை நம்ம 1033 இந்த ஐபிஓடைய அப்பர் பேண்டை எடுத்துக்கொள்வோம். அதை வைத்துக்கொண்டு நம்ம பிஇ கால்குலேட் செய்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 11.3. அதை வைத்துக்கொண்டு பிஇ கால்குலேட் செய்யும்போது 91.42 வருது. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது ஐபிஓக்கு முன்னாடி. ஐபிஓக்கு பிறகும் நம்ம மறுபடியும் கால்குலேட் செய்ய வேண்டும். ஆனால் இந்த கேஸில் நம்ம கால்குலேட் செய்யலனாலும் பரவாயில்ல. ஏன்னா புதுதாக ஷேர்ஸ் உள்ள வரல. ஒன்லி ஆஃபர் ஃபார் சேல் வழியாகத்தான் இந்த ஐபிஓவில் ஃபண்ட் ரேசிங் நடக்குது. ஸோ ஷேர்ஸுடைய எண்ணிக்கை அதே தான் இருக்க போகுது. ஸோ பிஇ ஐபிஓக்கு பிறகும் 91.42 தான் இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2021 டேட்டா படி பார்க்கும்போது. சரிங்க. கம்பெனியுடைய இண்டஸ்ட்ரி பியர் குரூப் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது கம்பெனி செய்யக்கூடிய பிஸ்னஸ் மாதிரி எந்த கம்பெனியும் இப்போ இந்தியாவில் லிஸ்டட் கம்பெனி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்திற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி போன நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்திற்கான ஃபினான்ஷியல் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ எளிதாக இருந்தது கம்பேரிசன் பண்ணுவதற்கு. ஸோ ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு. அதே மாதிரி அதர் இன்கமும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதர் இன்கம் பெரிதாக நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ப்ராஃபிட் பார்க்கும்போது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் சரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் சரி நன்றாகவே உயர்ந்திருக்கு. அது வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கடந்த நிதியாண்டில் முதல் 6 மாதத்தில் பார்க்கும்போது 3.40, இந்த நடப்பு நிதியாண்டுடைய முதல் 6 மாதத்தில் 8.78. டெப்ட் கடன் இல்லாத மாதிரி தான் எனக்கு தென்பட்டது. சரிங்க. இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. பெரும்பாலான மெட்ரிக்ஸ் நான் கால்குலேட் செய்தது தவறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மறுபடி உங்கள் தரப்புலேருந்து சரி பார்த்துக் கொள்ளுங்க. இந்த கம்பெனி பற்றியோ அல்லது இந்த ஐபிஓ பற்றியோ கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரியும்னா தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.